ஸோ உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை இருக்கா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை AFCAT 2026 1 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a² + b² = 50, a × b = 7, find a - b by a + b. வேறு சம் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. a greater than b greater than 0. ஸோ a வந்து b விட கிரேட்டராக இருக்கணும் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நிறைய டைப்பாக பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு 3 வெரைட்டிஸில் சொல்லித்தரேன் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ஏன்னா இப்போ தான் பேசிக் அல்ஜிப்ரா ரிலேட்டடாக நம்மளுக்கு சம்ஸ் வந்து ஆப்டிடியூடில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி கேட்டிருக்காங்க, பட் இப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. சரி, இதை எப்படிலாம் சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட், a × b = 7 கொடுத்துருக்காங்களா? a × b = 7. ஆக்சுவலாக 7 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம்? 1 × 7 7 கிடைக்குமா? கரெக்ட். அப்போ இங்கே a greater than b கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம ஈஸியாக என்ன கெஸ் பண்ணிடலாம்? அப்போது a கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். a 7 b 1. ஓகே, இப்போ இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு நான் இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். a² + b² = 50 வரணும். அப்போ இங்கே பாருங்கள், 7² + 1² = 50 தான். ஏன்னா 7² மீன்ஸ் 49 + 1 = 50. ஸோ அப்போ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால a 7 எடுத்துக்கலாம், b 1 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? a - b by a + b. ஸோ a - b by a + b = 7 - 1 by 7 + 1, 6 / 8. ஸோ 3 / 4. செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். சும்மா ஜஸ்ட் கெஸ் பண்ணுறோம். ab = 7. 7 ப்ரைம் நம்பர்னால கண்டிப்பாக 1 × 7 தான் எழுத முடியும். ஸோ 7² + 1 = 40. 50 கிடைக்குது. 49 + 1. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட், நம்மளால் கெஸ் பண்ணிட்டு சம் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இதே சம்மா நான் இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். a - b by a + b கேட்குறாங்க. நமக்கு டேட்டாவில் என்ன இருக்குது? a² + b² இருக்கா? இப்போ இந்த a - b என்ன ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு a² + b² வரும். a - b the whole square எடுத்துக்கலாமா? அப்போ a² + b² - 2ab டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு என்ன டேட்டா தேவைப்படுது? a - b by a + b. நான் இதை என்டையராக ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குதோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு a - b by a + b கிடைச்சிடும். ஸோ நியூமரேட்டரை தனியாக ஸ்கொயர் பண்ணுவோம். a² + b² - 2ab / a² + b² + 2ab. சும்மா ஜஸ்ட் ஐடென்டிட்டிஸ் எழுதியிருக்கோம். a² + b² வேல்யூ என்ன? 50 மைனஸ் 2 இன்ட்டு ab வேல்யூ என்ன? 7 / 50 + 2 × 7. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36 / 64 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 / 16. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது என்ன? a - b by a + b the whole square. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுங்க. a - b by a + b = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வேல்யூ 3/4. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். முன்னாடி பார்த்தது ஒரு கெஸ்ட்டில் பண்ணோம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்கொயர் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் இவ்வளோ மெத்தட்ஸ்னா, உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று நிறைய மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ப்ராப்ளம் இல்லாமல் வேறு ப்ராப்ளம்ஸ் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, a - b / a + b. ab ரெண்டுமே பாசிட்டிவ் தான். a greater than b கொடுத்துருக்காங்க. அப்போ a - b வேல்யூவும் பாசிட்டிவாக தான் வரும். சும்மா பொதுவாக நம்ம யோசிச்சோன்னா என்னன்னா, a - b விட கண்டிப்பாக a + b வேல்யூ கிரேட்டராக தான் இருக்கும் கிவன் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணும்போது. அப்போ கண்டிப்பாக நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு 5/3 வராது, 4/3 வராது. ஒன்று இந்த சாய்ஸ் இருக்கணும், இல்லை இந்த சாய்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு சாய்ஸ் கெஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சி கெஸ் பண்ணிக்கிறேன். கெஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம். a - b / a + b = 3/4. நம்ம அல்ஜிப்ராவில் காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோன்னு ஒரு ரூல் படிச்சிருப்போம். அந்த ரூல் தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். காம்பனண்டோ அண்ட் டிவைடண்டோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் AFCAT + CDS ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா CDSல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ a / b = c / d. இப்படி ரெண்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, நியூமரேட்டர் + டினாமினேட்டர் / நியூமரேட்டர் - டினாமினேட்டர். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரூலுக்கு பேர் தான் காம்பனண்டோ அண்ட் டிவைடண்டோ. அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா -b + b கேன்சல் ஆகிடும். ஸோ a + a
2a டிவைடட் பை இதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஏ கேன்சல் ஆகிடும் மைனஸ் 2bன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 3 + 4 7 3 - 4 -1 2 கேன்சல் பண்ணிடலாம் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் a/b = 7/1. இப்போ நம்மளா ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு இந்த ரெண்டு கண்டிஷனும் வெரிஃபை ஆச்சுன்னா ஆன்சர் கரெக்ட். ஸோ இப்போ a வேல்யூ 7 எடுத்துக்கலாம், b வேல்யூ 1 எடுத்துக்கலாம். a into b 7 into 1 கரெக்டாக 7 கிடைக்குதா? ஓகே. a² + b² 50 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஆட் பண்ணால் 50. ஸோ ரெண்டு கண்டிஷனும் கரெக்டாக வருது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 3/4ங்கிற சாய்ஸ் கரெக்ட். ஸோ 3 மெத்தட்ஸில் பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ணுறது, தென் ஒரு சாய்ஸை எடுத்துட்டு அல்ஜிப்ரேக் மெத்தட் காம்பனண்டோட டிவிடெண்ட் அப்ளை பண்ணுறது, அண்ட் நம்ம டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. இந்த எல்லா மெத்தட்லையும் சம் சால்வ் பண்ணி பாருங்கள். நல்ல நீங்கள் அல்ஜிப்ராவில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா சம்ஸை ரொம்ப கம்மியான டைமில் உங்களால் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ்க்கு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள்.